ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெக்டார் கேல்குலஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பி வெக்டார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, ஸோ இது வந்து சொலினாய்டலா இர்ரோட்டேஷனலா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொலினாய்டலுக்கான கண்டிஷன் தெரிஞ்சுக்கலாம். சொலினாய்டல் அப்படின்னா டெல் டாட் பி வெக்டார் இது வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா, அதாவது டைவர்ஜன்ஸ் ஜீரோவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இர்ரோட்டேஷனல் அப்படின்னா உங்களுக்கு டெல் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து உங்களுக்கு சொலினாய்டல் அண்ட் இர்ரோட்டேஷனலுக்கான கண்டிஷன். ஓகேவா, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி உங்களுக்கு எது ஜீரோ வருது அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதை வச்சு நாம் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டெல் டாட் பி வெக்டார். ஸோ இது வந்து டைவர்ஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்களா. ஸோ டெல் டாட் பி வெக்டார் அப்படிங்கிறத இப்போ கால்குலேட் பண்ணலாம். இப்போ டெல் டாட் பி வெக்டார் டெல் டாட் பி வெக்டார். சரி, இது வந்து நம்ம நார்மலாக டெல் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஐ வெக்டார் இன்டூ டோ பி வெக்டார் டிவைடட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்டூ டோ பி வெக்டார் டிவைடட் பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்டூ டோ பி வெக்டார் டிவைடட் பை டோ இசட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஐ வெக்டார் இன்டூ டோ பை டோ எக்ஸு பி வெக்டார். ஓகேவா, ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம எல்லா பி வெக்டார்னா இது ஃபுல்லுத்தையும் நம்ம வந்து போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஐ வெக்டார் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா ஐ வெக்டார் மட்டும்தான் இங்கே கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் வரும். ஸோ இந்த டேர்மில் ஐ வெக்டார் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் கியூப் இன்டூ ஒய் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்டூ டோ பை டோ ஒய் இன்டூ இங்கே என்ன டேர்ம் இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் கே வெக்டார் இன்டூ dou by dou z of minus x square into y. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐ வெக்டார் இன்டூ இதை வந்து நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 3x ஸ்கொயர் ஒய். ஓகேவா, இங்கே ஐ வெக்டாரும் இருக்கும், இங்கே ஜே வெக்டாரும் இருக்கும், இங்கே கே வெக்டார் இருக்கும். ஓகேவா, ஸோ ஐ வெக்டார் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேர்ம் போயிடும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ், இங்கே நீங்கள் ஒயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x ஸ்கொயர் ஒய். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே கே வெக்டார் போயிடும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இசட் டேர்ம் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் கொஷினில். ஸோ இங்கே இசட் வரும். ஸோ இங்கே இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணலாம். 3x ஸ்கொயர் ஒய் மைனஸ் இது ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணால் 3x ஸ்கொயர் ஒய். ஸோ ஜீரோ. ஸோ டெல் டாட் பி வெக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜீரோ ஆயிடுச்சு. தேர்ஃபோர் இது சொலினாய்டல். ஓகேவா, இது சொலினாய்டல். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வரலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி வரலாம். ஆனால் இர்ரோட்டேஷ்னலாக என்ன அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஸோ இர்ரோட்டேஷ்னலுக்கு என்ன கண்டிஷன்? ஸோ கிராஸ் பண்ணணும். ஓகேவா, டெல் கூட கிராஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து கர்ல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ டெல் கிராஸ் பி வெக்டார். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். நெக்ஸ்ட்டு டோ பை டோ எக்ஸு, டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். சரி, ஐ வெக்டாருக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் ஒய். ஜே வெக்டாருக்கு பக்கத்தில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். கே வெக்டாருக்கு பக்கத்தில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட். சரி, இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம் நம்ம மறைச்சிக்குவோமா? ஸோ இதை வந்து ரோவையும் கன்சிடர் பண்ணக்கூடாது, காலமையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
இசட் மைனஸ் இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே போடலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே வெக்டார். ஸோ இதை சால்வ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸு, ஸோ எக்ஸ்னால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2xyz மைனஸ், ஸோ இசட்னால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் வராது. அப்போ இந்த டேர்ம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கே வெக்டார். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2xy மைனஸ் எக்ஸ் கியூப். ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஐ வெக்டார் ப்ளஸ் 2xyz ஜே வெக்டார். ஸோ மைனஸ், சாரி இது ப்ளஸ்ஸு, இது அப்படியே வந்து கே வெக்டார்னு போடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 0 ஆகலை. ஓகேவா? ஸோ டெல் கிராஸ் பி அப்படிங்கிறது உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அதனால் இது இர்ரோட்டேஷ்னல் கிடையாது. ஓகேவா? இர்ரோட்டேஷ்னல் கிடையாது. ஆனால் டெல் கிராஸ் பி வந்து உங்களுக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ அது வந்து சொலினாய்டல். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வரும்? ஸோ இர்ரோட்டேஷ்னல் கிடையாது. ஸோ நாட் இர்ரோட்டேஷ்னல். ஸோ டெல் கிராஸ் பி வந்து நம்மளுக்கு 0 ஆச்சு அப்படிங்கிறதுனால சொலினாய்டல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டெல் கிராஸ் பி வேர் பி இஸ் அ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டுட்டு ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன, ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து வெக்டார் கேல்குலஸில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நான் எழுதுகிறேன். டெல் கிராஸ் பி வெக்டார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டெல் இன்டூ del dot p vector minus del square f vector. ஓகேவா? சாரி, p vector இங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டைரெக்டாக ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டைரெக்டாக ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷனில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டைவர்ஜன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வெக்டார்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை ஏஎக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் இன்ட்டு கே வெக்டார். ஓகேவா? ஸோ இதை டெல் டாட் ஏ வெக்டார் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ வெக்டார் இன்ட்டு டோ by dou x of a vector. ஓகேவா? ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ இந்த எக்ஸ் டேர்ம் மட்டும் இங்கே வரும். ஓகேவா? அதாவது ஐ வெக்டார் டேர்ம் மட்டும் இங்கே நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப், இங்கே ஜே வெக்டாரில் என்ன காம்போனன்ட் இருக்கோ அதை நம்ம இங்கே போடணும். ஒய் ப்ளஸ் கே வெக்டார். ஸோ எக்ஸனோட நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? ஐ வெக்டார் இருக்குது. இங்கே ஜே வெக்டார் இருக்கு. ஓகேவா? இங்கே கே வெக்டார் டோ பை டோ இசட் ஆஃப், ஸோ ஏ வெக்டார் இந்த டேர்ம் ஃபுல்லுமே வந்து எடுத்து இங்கே எழுதிடணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக 1 தான் வரும். ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார் 1. ஓகேவா? அதே போல் ஜே வெக்டார் இன்ட்டு ஜே வெக்டார் 1, கே வெக்டார் இன்ட்டு கே வெக்டார் 1. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணால் 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் தி கிரேடியன்ட் ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் இசட் கியூப். ஸோ அதுக்கான பாயிண்ட் 1,1,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய மேக்னிடியூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிரேடியன்னா ஒன்றும் இல்லை, டெல் டாட் எஃப் வெக்டார். ஓகேவா? ஸோ டெல் டாட் எஃப், இங்கே வெறும் எஃப் தானே இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டெல் எஃப். ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை
டோ எக்ஸ் ஆஃப் இங்கே எஃப் ஓகேவா. ஸோ சமேஷன் நான் போட்டுக்கிறேன். சமேஷன் போட்டோன்னா ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ எஃப் பை டோ இசட் ஓகேவா. இங்கே வெக்டார் இல்லை, அதனால் நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ டெல் டாட் எஃப் ஈக்குவல் டு ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை சரி. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லுத்தையும் நாம் வந்து எக்ஸுனால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸுனால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே என்ன ஆகும், 2x அப்படின்னு வருமா. நெக்ஸ்ட்டு ஜே வெக்டார் இன்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லுத்தையும் ஒய்னால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஒய்னால டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 முன்னாடி இருக்குது. ஸோ இந்த பவர் முன்னாடி வந்து இங்கே மல்டிபிள் ஆகும். 3 2s are 6 இந்த ஒய் அப்படியே வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கே வெக்டார் இன்ட்டு ஸோ இது வந்து 3z² ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வரும். இங்கே ஐ வெக்டார் ஜே வெக்டார் இசட் கே வெக்டார் இல்லாதனால ஸோ டேரெக்டாக நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1, இசட்டுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், 2i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். இது டெல் டாட் எஃப் அதாவது கிரேடியன் ஓகேவா. ஸோ மேக்னிடியூட் இதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் டெல் டாட் எஃப். ஸோ ரூட்டு போட்டுக்கணும். ஸோ ஐ வெக்டார்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதனுடைய ஸ்கொயர் 2 ஸ்கொயரு 4 ஓகேவா. 6 ஸ்கொயரு 36 நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயரு 9 ஓகேவா. இது 40 49 ரூட் ஆஃப் 49 தட் இஸ் 7 ஓகேவா. ஸோ டெல் டாட் எஃப் மாடுலஸ் ஆஃப் டெல் டாட் எஃப் ஈக்குவல் டு 7 அதாவது மேக்னிடியூட் ஆஃப் கிரேடியன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 7 தான் ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் கேர்ள் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் கேர்ள்னா ஒன்றும் இல்லை, டெல் கிராஸ் ஏ வெக்டார் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ டெல் கிராஸ் ஏ வெக்டார் ஸோ ஐ வெக்டார் ஜே வெக்டார் k வெக்டார். ஸோ இது டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். ஸோ ஐ வெக்டார் அப்படின்னா ஏஎக்ஸ் இங்கே இதனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் காஸ் எக்ஸ் சைன் ஒய். நெக்ஸ்ட்டு ஜே வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட் இதுதான். ஸோ சைன் எக்ஸ் காஸ் ஒய். இங்கே கே வெக்டாரே இல்லை, அதனால் இங்கே 0. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஐ வெக்டார் இருக்கிற ரோவையும் மறைச்சிக்கலாம், காலத்தையும் மறைச்சா இது 0. இங்கே ஒய் டேர்மே இல்லை, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். மைனஸ் ஜே வெக்டார். ஸோ ஜே வெக்டார் இருக்கிற ரோவையும் மறைச்சிக்கணும், காலத்தையும் மறைச்சிக்கணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் இங்கே இசட் டேர்மே இல்லை, ஸோ அப்போ இதுவும் 0 தான் வரும். ப்ளஸ் கே வெக்டார். ஸோ கே வெக்டார் இருக்கிற ரோவையும் காலமையும் மறைச்சிக்கணும். ஸோ டோ எக்ஸ்னால நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ் ஒய் டேர்ம் அப்படியே வந்துடும் காஸ் ஒய் மைனஸ் இங்கே ஒய் டேர்மை மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ காஸ் எக்ஸ் காஸ் ஒய். ஸோ இதுவும் 0 இதுவும் 0 காஸ் எக்ஸ் காஸ் ஒய் காஸ் எக்ஸ் காஸ் ஒய். ஸோ இந்த டேர்மும் 0. ஸோ இதுக்கு ஆன்சர் 0 ஓகேவா.